அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். சிவயாழினி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. இன்னைக்கு நாம கேட்க போறது சிவயாழினியின் மழை நின்ற பின்பும் மனம் நனையுதே. இந்த ஒளிச்சித்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை தட்டி சிவயாழினி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நாம ஒளிச்சித்திரத்துக்குள்ள போலாமா? அத்தியாயம் 21. வருண் வர்ஷினியை கணவன் பார்வை பார்த்தாலும் அவளிடம் பேச முயற்சிக்கவில்லை. வர்ஷினிக்கு எப்படியும் வருண் தன்னை மன்னித்து விடுவான் என்று நம்பிக்கை வரவும் நிம்மதியாக உணர்ந்தாள். ராகுல் கீதா ராணியை சந்தித்து தனியாக பேசும் வாய்ப்புக்காக காத்திருந்தான். ரங்கராஜனும் சிவகாமியும் கிளம்பினர். கீதா ராணி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வருவதாக கூறவும் அவர்கள் மட்டும் கிளம்பிவிட்டனர். வர்ஷினியும் கீதாவும் பின்பக்க தோட்டத்தில் பூ பறிக்க சென்றனர். வர்ஷினி கீதாவிடம், கீது, நான் ராகுல் அண்ணா கிட்ட நீ அவரை விரும்புறதா சொல்லிட்டேன். அவருக்கும் உன் மேல ஒரு எண்ணம் இருக்கிறதா தோணுது. 2 பேரும் பேசிட்டு சொல்லுங்க. நானும் வருணும் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோம் என்று சொன்னாள் வர்ஷினி. அதான் அந்த மனுஷன் முதல் முறையா என்னை நிமிர்ந்து பார்த்தாரா? நீ சொல்லலைன்னா அவர் பார்த்திருக்கவே மாட்டாரு. நானும் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் வர்ஷி என்றாள் கீதா ராணி அவளை மகிழ்ச்சியுடன் கட்டிக்கொண்டு. அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது மழை தூறல் போடவும் கீதா ராணி வர்ஷினியை அழைத்தாள். நீ போ கீதா, நான் அப்புறமா வரேன் என்றவள் அவளை போக சொல்லிவிட்டு வர்ஷினி அந்த மழையை ஆழ்ந்து ரசித்தாள். மழை அதிகமாக வருவதற்குள் வீட்டிற்கு போய்விட வேண்டும் என்று லக்ஷ்மி பாட்டியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப தயாரானாள் கீதா ராணி. மழை அதிகமா பேஞ்சா என்ன செய்வ? இரு, வருணை கூட்டிக்கிட்டு போய் கார்ல விட சொல்றேன் என்று லக்ஷ்மி பாட்டி வருணை அழைக்க ராகுல் வந்து நின்றான். அவன் கார்ல எங்கேயோ வெளியில போயிருக்கான் பாட்டி என்றான் ராகுல். சரிப்பா, நீ கொஞ்சம் கீதாவை பைக்ல கொண்டு போய் விட்டுட. இவ என்னமோ இப்பவே போனோன்னு குதிக்கிறா என்றார் லக்ஷ்மி பாட்டி கீதாவை முறைத்தபடி. அவனுடன் தனியாக எப்படி பைக்கில் போவது என்று கீதா ராணி தயங்கி நிற்கவும் ராகுல் அவளை அழுத்தமாக பார்த்தான். அந்த பார்வை ஏதோ சொல்ல வெளியே நடந்தாள். ராகுல் வண்டியில் ஏறி ஸ்டார்ட் செய்ததும் அவன் பின்னால் ஏறி அமர்ந்தாள் கீதா ராணி. லேசான தூறல் வலுப்பதற்குள் சீக்கிரமாக போக வேண்டும் என்று ராகுல் வண்டியை வேகமாக செலுத்த வண்டியை சரியாக பிடிக்காமல் ஓரமாக அமர்ந்திருந்த கீதா நிலைத்தடுமாறி சாயவும் வண்டியும் சாய்ந்தது. ராகுல் காலை ஊன்றி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு திரும்பி பார்த்தால் கீதா கீழே விழுந்திருந்தாள். பதறிப்போய் அவளை எழுப்பி நிற்க வைத்தான். அவளோ எழுந்து நிற்க முடியாமல் கால் சுலுக்கி இருந்ததால் கீழே விழப்போனாள். சட்டென அவள் இடையை பற்றி தாங்கி நிறுத்தி தன்மேல் சாய்த்து கொண்டான் ராகுல். அதற்குள் மழை வலுக்கவும் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆள் அரவமற்ற அந்த பகுதியில் மழைக்கு ஒதுங்க ஒரு கட்டிடம் கூட இல்லை. அங்கே ஒரு பெரிய ஆலமரம் மட்டுமே இருந்தது. அவளை அப்படியே தன்மேல் சாய்த்து கொண்டு மரத்தின் சந்தில் அவளை உட்கார வைத்தான். எங்க அடிபட்டிருக்கு கீதா என்றான். அவள் முழங்காலை காட்டவும் சட்டென அவள் துணியை மேல் நோக்கி நகர்த்தி காலை பார்த்தான். அங்கே லேசாக சிராய் தெரிந்தது. காலும் சுலுக்கி இருக்கும் போன்று தெரிந்ததால் தன் கைகளால் நீவி விட்டான். அதில் கூச்சம் வலியை விட அதிகமாக தோன்ற, விடுங்க ராகுல் என்று அவன் கைகளை தடுத்தாள். என் இடுப்புலையோ இல்ல தோல்லையோ உன் கைகளை போட்டிருந்தா இந்த நிலை வந்திருக்குமா என்று அவளை கடிந்தான் ராகுல். இல்ல, திருமணம் ஆகாம இப்படி யார் கூடவோ தோல்ல கை போட்டு வண்டியில போறதெல்லாம் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க இல்லையா, அதான் என்றாள் கீதா சின்னதான குரலில். அப்போ திருமணம் ஆயிட்டா என் தோல் மேல கையை போட்டு வர உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படிதானே கீதா என்றான் ராகுல். அவன் இப்படி கேட்கவும் திடுக்கிட்டு ராகுலை பார்த்தாள் கீதா. அவன் கண்களில் குறும்புடன் அவளை பார்த்து சிரித்தான். எவ்வளவு எளிதாக சட்டென்று கேட்டுவிட்டான். வெட்கத்துடன் அவள் தலைகுனிய, சொல்லு கீதா என்று அவள் கால்களை இறுக பற்றி அதில் அழுத்தம் கொடுத்தான் ராகுல். ஐயோ, காலு வலிக்குது, விடுங்க மாமா என்றாள் கீதா வலி பொறுக்க முடியாமல். என மாமாவா என்றான் ராகுல் கண்கள் விரிய. ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் கணவரை அப்படித்தானே கூப்பிடுவாங்க என்று சொல்லிவிட்டு அவன் முகம் பார்க்க முடியாமல்
வெட்கப்பட்டு தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டாள் கீதா ராணி. ராகுலிற்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள வருண் மற்றும் அவன் குடும்பமே இருந்தது. இப்போது கீதா அவனை மாமா என்று அழைக்கவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். கீதா மெல்ல எழுந்து நின்றாள். அதற்குள் மழை அதிகமாக பெய்யவும் மரத்தோடு அவளை சாய்த்து நிறுத்தி அவள் மேல் மழை துளி படாதவாறு அவளை மறைத்து நின்றான் ராகுல். அவளை மழையில் நனைய விடாமல் தடுக்கவே அவன் அப்படி நின்றிருந்தாலும் அவன் உடல் முழுவதும் அவள் மேல் படர்ந்திருந்தது. அவளின் மென்பாகங்கள் அவன் மேல் முட்டி மோதி இருந்ததை இருவருமே ஒரே நேரத்தில் உணர்ந்து அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராகுல் கீதாவை ஆழ்ந்து பார்த்தான். அவன் நெருக்கமும் பார்வையும் அவளுக்குள் உதறலை கொடுக்க மெல்ல மூச்சு வாங்கினாள். அதில் அவள் மென்பாகங்கள் ஏறி இறங்க அதில் கிளர்ச்சியுற்று அவள் மேல் மேலும் மோதி நின்றான் ராகுல். அதில் அவள் அதிர்ச்சியுடன் இதழ் வெறித்து அவனை பார்க்க அவன் ஒரு கள்ளச்சிரிப்புடன் அவளை மேலும் மேலும் மோதி நின்று அவள் இதழில் தன் இதழ்களை பொருத்தினான். அவன் கைகள் அவள் இடையை பற்றி இருக்க அவன் தன் கைகளை மெல்ல மெல்ல மேல் நோக்கி உயர்த்தி மெல்ல கட்டை விரலால் அவள் மென்பாகங்களில் அழுத்தம் கொடுத்தான். அவன் கட்டை விரல்களை தன் இரு கைகளால் தடுத்து நிறுத்த முயன்றாள் கீதா. அந்த கள்வனோ அவள் இதழ்களை சுவைத்தபடி மற்ற விரல்களால் அங்கே தொட முயல மற்ற விரல்களையும் அவள் கைகளால் தடுக்க முயன்று தோற்றாள். மூச்சுக்காக அவன் சற்றே விலகி அவளை பார்க்கவும் சட்டென அவனை பிடித்து தள்ளிவிட்டு தட்டு தடுமாறி வேகமாக நடந்தாள் கீதா. ஹே கீதா, ஓடாத நில்லு, மழையில நனைஞ்சிட போற என்றான் ராகுல் அவள் பின்னாடியே சென்று. ஆடு நனையுதேன்னு ஓனா கவலைப்பட்டுச்சான். போயா போ, இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்தா அவ்வளவுதான். இனி கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ இருக்கிற பக்கம் கூட வரமாட்டேன். நீ ரொம்ப மோசம் என்றாள் கீதா அவனுக்கு பழிப்பு காட்டி. உன்கிட்ட தானடி மோசமா நடந்துக்க முடியும் என்றான் ராகுல். அதெல்லாம் இந்த கீதா கிட்ட நடக்காது. நீ முதல்ல எங்க வீட்டில் பேசி கல்யாணத்தை முடி, அப்புறம் இஷ்டம் போல என்று அவள் நிறுத்தவும், இஷ்டம் போல என்று கேட்டபடி அவளின் கைப்பற்றி இழுத்து தன்மேல் சாய்த்து கொண்டான் ராகுல். இஷ்டம் போல எது வேணா என்று அவள் முடிக்கும் முன், இஷ்டம் போல எது வேணா பண்ணிக்கலாமா என்றான் ராகுல் அவள் காதில் ரகசியமாக. அதில் ஆச்சரியமாக அவனை விழிவிரித்து பார்த்தாள் கீதா. ஹோய், என்ன மாமனா அப்படி பார்க்கற என்று கண்ணடித்தான் ராகுல். நீங்க சாமியார்னு நினைச்சேன். இப்படியெல்லாம் உங்களுக்கு பேச தெரியுமா என்ன? என் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டீங்க என்றாள் கீதா ஆச்சரியம் போல. எல்லாம் உன்னை முதலா வருணோட அம்மா இறந்தப்போ அழைச்சிக்கிட்டு போக வந்தனே, அப்பவே பிடிச்சிருந்தது. ஆனா வருணோட அம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் விட்டுட்டேன். அபிராமி அம்மா கூட இப்படிதான் காதல் வயப்பட்டு வருணோட அப்பாவை திருமணம் செஞ்சதுனால குடும்பமே பிரிஞ்சு போச்சுன்னு அடிக்கடி வருண் என்கிட்ட சொல்லி வருத்தப்படுவான். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால தான் தள்ளி இருக்க நினைச்சேன். ஆனா வர்ஷினி உன் விருப்பத்தை தெரிவிச்சதும் எனக்கு உன்னை இழக்க விரும்பல. கூடிய சீக்கிரம் உன் அப்பா அம்மா கிட்ட வருணை பேச சொல்றேன் என்றான் ராகுல். சரி மாமா, நீங்க வீட்டுக்கு போங்க. எங்க வீடு கிட்டதான் இருக்கு. நான் குறுக்கு வழியில புகுந்து போயிடுறேன். இப்போ நீங்க வீட்டுக்கு வர்றதை விட வருண் அத்தான் கூட வந்து பேசுங்க, அதுதான் சரியா இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்காக காத்திருக்காமல் சிட்டாக பறந்தாள் கீதா. அவன் அருகாமை அவளுக்கு மயக்கத்தை கொடுத்திருக்க இனி ஒரு நொடி தாமதமானாலும் அவன் அவளை ஆட்கொள்ள தயாராகி விடுவான். தன்னாலும் தடுக்க முடியாது என்றே அவள் அவனை தவிர்த்துவிட்டு சென்றாள். ராகுலிற்கு புதிதாக கிடைத்த பெண்மையின் அணைப்பும் அவளின் இதழ் சுவையும் அவனை பித்தம் கொள்ள செய்தது. அப்படியே அந்த மரத்தில் ஒரு காலை ஊன்றியபடி சாய்ந்து சற்று முன் அவள் மேல் மோதி நின்ற நொடியை நினைத்தபடி நின்றிருந்தான். அரிசி ஆலை வரை சென்றிருந்த வருண் மழை தூறல் போடவும் தன்னவளின் நினைப்பில் காரை வீட்டை நோக்கி செலுத்தினான். வீட்டை அடைந்ததும் உள்ளே போனவனை தடுத்து நிறுத்தினார் லட்சுமி அம்மாள். உன் பொண்டாட்டி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கா, கேட்டா ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லுவா. இப்போ கர்ப்பமா வேற இருக்கா. இந்த நேரத்துல ஜலதோஷம் ஜொரம்னு வந்தா என்ன பண்றது? மாத்திரை வேற அதிகம் எடுக்கக்கூடாது. குழந்தை பிறந்து உடல்நல சரியாகிற வரைக்கும் அவளை கொஞ்சம் மழையில நனைய வேண்டான்னு சொல்லுப்பா. மாசமா இருக்கிற பொண்ணுகிட்ட
அதட்டி சொல்லவும் மனசு வரல என்றார் லக்ஷ்மி அம்மாள் கவலையுடன். நான் பார்த்துக்கிறேன் பாட்டி என்று பின்பக்க தோட்டத்திற்கு சென்றான் வருண். வர்ஷினி எப்பொழுதும் போல மழையில் ரசித்தபடி தன் கண்களை விரித்தபடி நின்றிருந்தாள். அவள் பின்னே போய் நின்று என்று கனைத்தான். அவள் திரும்பி பார்க்கவும் அவளை ஆழ்ந்து பார்த்தவன் தன் பின்னால் வருமாறு சொல்லிவிட்டு முன்னே நடந்தான். வருண் இதே மாதிரி ஒரு மழை நாளில் அவளை மாந்தோப்பிற்கு அழைத்துச் சென்று திகட்ட திகட்ட கூடி கழித்தது அந்த நேரத்தில் இருவருக்குமே நினைவில் வந்தது. வருண் காரை நோக்கி நடந்தான். அவன் அமர்ந்ததும் அவள் அமர்வதற்காக முன் இருக்கையை திறந்துவிட்டு காத்திருந்தான். அவள் அமர்ந்ததும் ஆச்சரியமாக அவனையே விழியகல பார்த்தாள். அவன் என்ன என்பது போல புருவம் உயர்த்தவும் ஒன்றும் இல்லை என்று தலையை ஆட்டிவிட்டு தலை குனிந்து கொண்டாள். இப்போதெல்லாம் அவளை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்கிறான். பழைய மாதிரி அவளுடன் பேசுவதில்லை, நெருக்கமாக இருக்க முயற்சி செய்வதில்லை. இப்படி இருக்க அவன் மீண்டும் அன்று போல காரில் அழைத்துச் செல்லவும் ஒருவேளை மாந்தோப்பிற்கு செல்வானோ என்ற கேள்வி அவளுள் இருந்தது. அவள் கேட்காமலேயே அவனுக்கும் அது புரிந்துவிட்டிருந்தது. தலையை கோதிக்கொண்டான். என்று மூச்சை நன்றாக உள்ளிழுத்து தன் வாயால் ஊதி தன்னை சமன்படுத்தி கொண்டு காரை இயக்கினான். அப்படியே காரின் பின்னால் இருந்த டவலை அவளிடம் நீட்டினான். இல்லை, எனக்கு எதுவுமே ஆகாது என்றாள் வர்ஷினி. இது உனக்கில்ல, என் பிள்ளைக்கு. முதல்ல ஈரம் இல்லாம உடம்ப நல்லா தொடச்சிக்கோ. இனி மழை வரும்போது நான் காரில் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். காரில் உட்கார்ந்தபடி கைகளை மட்டும் வெளியில நீட்டு. உன் ஆசையை தீர்த்துக்கோ. குழந்தை பிறந்து அது பால் குடிக்க மறக்கிற வரைக்கும் இப்படிதான், புரியுதா என்றான் கண்டிப்பான குரலில். என்று முகத்தை கோணலாக்கி இதழை சுழித்தாள். அவன் சொல்வது அவளுக்கு சம்மதம் இல்லை என்றாலும் குழந்தைக்காக அவன் சொல்வதை கேட்க வேண்டும் என்று தோன்ற அமைதியாக தலையை மட்டும் சம்மதமாக ஆட்டினாள். ஆள் அரவமற்ற பாதையில் காரை நிறுத்தினான். காரின் கண்ணாடியை மட்டும் அவன் திறந்துவிட ஆசையாக அவள் தன் கைகளையும் முகத்தையும் வெளிப்பக்கம் காட்டினாள். மழை நீரில் சாரல் அவள் முகத்தில் பட்டு தெரித்து விளையாடியது. அவளையே பார்த்து கொண்டிருந்தால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாது என்று எண்ணியவன் காரில் மியூசிக் பிளேயரை இயக்கினான். மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே, தேகம் நனையாதா பெண்ணே பெண்ணே, தீயும் அணையாதா பெண்ணே பெண்ணே. அவன் நிலைக்கேற்றபடி அந்த பாடலும் அவனை சோதித்தது. கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே, பறக்க பறக்க துடிக்குதே, பழக பழக பிடிக்குதே, பழைய ரணங்கள் மறக்குதே, பெண் தோகை வருடுதே. அவளின் செய்கையில் வருணுமே கன்ஃபியூஷன் ஆகினான். அவள் திரும்பி திரும்பி மழை நீரில் முத்தாடுகையில் அவளின் நீண்ட கூந்தல் அவன் மேல் பட்டு அவனின் ரணங்களை மறக்கடித்து மனதை வருடத் தொடங்கியது. மழை வரும். அத்தியாயம் 22. காரில் அமர்ந்தபடி வர்ஷினி வருணை கவனிக்காமல் மழை நீரில் முகத்தை காட்டி முத்தாட வருணின் என்ற கனைப்பு சத்தத்தில் திரும்பி வருணை பார்த்தாள். வருண் அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தபடி மழை வருமா வர்ஷி என்றான். அந்த கேள்வியில் அவள் முகம் இரத்தமென சிவந்து போக அதை மறைக்க முடியாமல் தவித்து போனாள். அவன் அவளையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருக்க தலையை குனிந்தபடி வரும் என்றாள் மிக மெலிதான குரலே. அவன் கண்களை பார்த்தாள். அந்த கூர் பார்வையை பார்க்க முடியாமல் அவன் கண்களை தன் கைகளால் மூடினாள். உங்க பார்வை ஏன் என்ன உயிர் வரைக்கும் ஊடுருவி போகுது வருண். உங்களை நேரா பார்த்து சொல்ல வெக்கமா இருக்கு. மழை வரும் வருண். இந்த வர்ஷினிங்கிற மழை எப்போதும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் என்றாள் மெலிதான குரலே. அந்த பதிலில் கிறங்கியவன் அவள் கைகளை விலக்கி முதலில் அதற்கு முத்தமிட்டான். பின் அவள் கன்னத்தை தன் இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு மென்மையாக அவள் இதழில் தன் இதழை பொருத்தினான். மழை நீர் அவள் இதழில் ரோஜா மேல் பனித்துளி போல இருக்க அதை பருகி பின் அந்த இதழ்களை மென்று தின்ன துவங்கினான். அவன் கைகள் அவளை இறுக்கி அணைத்தது.
அவள் மேலும் அவனில் ஒடுங்கினாள். அவன் மார்பில் முகம் புதைத்தவளின் கண்களின் ஈரம் அவனை நனைக்க, என்னாச்சு வர்ஷி என்றான். என் மேலே உங்களுக்கு கோவம் எல்லாம் போயிடுச்சா? என்னை மன்னிச்சிடுங்க வருண். உங்ககிட்ட முதல்ல சொல்லாதது பெரிய தப்புன்னு இப்போதான் புரியுது என்றாள் வர்ஷினி. உன் மேலே எனக்கு கோவம் இல்லை வர்ஷி, வருத்தம்தான். நீயும் அந்த திவ்யதர்ஷினியும் ஒன்றும் இல்லை வேறங்கிறது தெரிஞ்ச பின்னர் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. கொஞ்சம் உன்னை சுத்தல விடலான்னு பார்த்தா என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியல. நீ எவ்வளோ அழகு தெரியுமா? இப்படி ஒரு தேவதையை முதலாக பார்த்தப்போவே நான் விழுந்துட்டேன். இப்போ பக்கத்துலேயும் வச்சுக்கிட்டு எப்படி கோவமாக இருக்க முடியும்? கோவமாக இருக்கிறது போல கூட என்னால் நடிக்க முடியல என்றான் வருண். இப்போது அவனை நிமிர்ந்து பார்த்தவள், முதலாக நீங்கள் என்னை எங்கே பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும் என்றாள் வர்ஷினி. கண்களை விரித்து ஆச்சரியமாக, என்ன சொல்கிற வர்ஷி, உனக்கு தெரியுமா? எங்கேன்னு சொல்லு பார்ப்போம் என்றான் ஆர்வமாக. முதல்ல என்னை ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் நான் பாட்டு பாடும்போது தானே பார்த்தீங்க. மறுநாள் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலில், சரியா என்றாள் வர்ஷினி கண்களில் குறும்புடன். என்ன சொல்கிற வர்ஷி, நான் உன்னை அன்னைக்கு பார்த்தது உனக்கு தெரியுமா? நீயும் என்னை பார்த்தியா என்று கூவினான் வருண் உற்சாகமாக. நான் முதல்ல பார்க்கல. என் கூட வந்த தோழிங்க தான் நீங்கள் எட்டி குதிச்சு என்னை பார்க்க முயற்சி செஞ்சதா சொல்லி என்னை கேலி செஞ்சாங்க. அப்போது நீங்கள் ஏதோ ஷூட்டிங் வேலையாக இருந்தீங்க. நான் உங்களை பார்த்துக்கிட்டே போயிட்டேன். மறுநாளும் நான் உங்களை பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப கூச்சமாகவும் வெக்கமாகவும் இருந்தது. உங்கள் கண்ணிலே படாமல் மறைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் என்னை தேடினது எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள் வர்ஷினி. அப்போ அன்றைக்கி என்னை பார்க்கும்போது பிடிச்சிருந்ததா வர்ஷி என்றான் வருண் காதலுடன். ஆமாம், இவர் போலவே ஒருத்தர் எனக்கு கணவராக வரணும்னு நான் அன்றைக்கி வேண்டிக்கிட்டேன். ஆனால் நீங்களே என்னை திருமணம் செஞ்சுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்றாள் வர்ஷினி. நான் அதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷமும் அந்த மார்கழி மாதத்தில் அந்த கோவிலுக்கு வந்து தேடினேன் வர்ஷி. ஆனால் உன்னை அதுக்கப்புறம் அங்கே பார்க்கவே முடியல என்றான் வருண். நீங்கள் பார்த்த அந்த நாட்களுக்கு பிறகு நான் வேற எங்கேயும் கோயிலுக்கு போகலை. அது வரைக்கும் தான் நான் சந்தோஷமாக இருந்த நாட்கள். அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டில் என் அத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு வேலைக்காரி போல தான் இருந்தேன். அவங்க எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. கோயிலுக்கு போகிறத மறந்தே போயிட்டேன் வருண் என்றாள் வர்ஷினி. ஆதரவாக அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டு அவள் தலையை கோதினான். வர்ஷி, மழை வரும்னு சொல்லியிருக்க, மறந்துடாத என்றான் அவள் காதில் செல்லமாக. அவள் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க வருண் என்றாள் வர்ஷினி. மழை வரப்போகுதே, துளிகளும் தூறுதே, நனையாமல் என்ன செய்வேன்? மலர்வனம் மூடுதே, மதுரமும் மூறுதே, தொலையாமல் எங்கே போவேன் என்று பாடியபடி வருண் காரை வீட்டை நோக்கி செலுத்தினான். ஹே வருண், நல்லா பாடுறீங்களே என்றாள் வர்ஷினி. என் அம்மா உன்ன மாதிரி தான். சாமி கும்பிடும்போது கோவிலுக்கு போகும்போதெல்லாம் பாட்டு பாடுவாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நீயும் கோவிலில் பாடினதில் எனக்கு உன்கிட்ட ஈர்ப்பு ஏற்பட்டது வர்ஷி என்றான் வருண் விளக்கமாக. அவள் தன் கண்களை அகல விரித்து அப்படியா என்று கேட்க, கருகரு கண்களால் கயல் விழி கொள்கிறாய், வலித்தாலும் ஏதோ சுகம், குழி விழும் கன்னத்தில் குடியிரு என்கிறாள், விலையில்லா ஆயுள் வரம் என அவன் மீண்டும் பாடவும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு ரசித்தபடி கேட்டுக்கொண்டு வந்தாள் வர்ஷினி. அப்படியே அவர்கள் கார் வீடு சென்று சேர்ந்தது. வீட்டிற்கு வந்ததும் தாத்தா பாட்டியுடன் கலகலப்பாக பேசி சிரித்தபடி உண்டு முடித்தனர். பத்ரி நாராயணனுக்கும் லக்ஷ்மி அம்மாவிற்கும் அவர்கள் இருவரையும் அப்படி பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர்களுக்கு தனிமையை கொடுக்க எண்ணி சீக்கிரமாகவே உறங்க சென்று விட்டார்கள். வருண் வர்ஷினியை அப்படியே கைகளில் ஏந்திக் கொண்டு தங்கள் அறையை நோக்கி சென்றான். இருவரும் விடிய விடிய அவர்களின் மழை என்னும் காதல் படம் படித்து பின்பு அயர்ந்து உறங்கிவிட்டனர். மறுநாள் காலை ராகுல் வருணை அழைத்து பேசினான். மச்சி,
உன் மாமா கிட்ட பேசி எப்படியாவது கீதா ராணிய எனக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறா என்றான் ராகுல். என்னடா இவ்வளோ சீக்கிரம்? கொஞ்ச நாள் காதலிச்சுட்டு அப்புறமா பண்ணிக்கலாம்ல. எனக்கு தான் அந்த வாய்ப்பே கிடைக்கல. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு மச்சி என்றான் வருண். டேய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்களும் திருமணத்துக்கு பிறகே காதலிச்சுக்கிறோம். ப்ளீஸ்டா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேசி முடிடா என்றான் ராகுல். சரி என்று தோலை குலுக்கியவன் ரங்கராஜனிற்கு ஃபோன் செய்தான். மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் நம்ம வயல்காட்டு பக்கம் வரீங்களா என்றான் வருண். அவரும் சரி வருவதாக சொல்லவும் கிளம்பிச் சென்றான். கீதாவும் ராகுலும் காதலிப்பதாக சொல்லாமல் தன் நண்பனுக்கு கீதாவை பெண் கேட்டான் வருண். என்ன வருண், திடீர்னு இப்படி கேட்குற? அவர் யாரு என்னன்னு தெரியாதே என்றார் ரங்கராஜன். மாமா, சின்ன வயசுல இருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அவன் என்னை விட ரொம்ப நல்லவன். எனக்கு உங்கள் பொண்ணை தர தயாராக தானே இருந்தீங்க. இப்போ என் நண்பனுக்கு கொடுங்க. நானும் அவனும் வேற வேற இல்லை என்றான் வருண். சற்று நேரம் யோசித்தவர், அவங்க பெத்தவங்க என்ன ஆளுங்கன்னு எதுவுமே தெரியாம எந்த முறைப்படி திருமணம் செய்யறது வருண் என்றார். அவனுக்குன்னு நான் மட்டும்தான் இருக்கேன். நானும் என் மனைவியும் முன்ன இருந்து எல்லாத்தையும் செய்வோம். இன்னும் தாத்தா பாட்டி வேற இருக்காங்க. யோசிக்காம சரின்னு சொல்லுங்க மாமா என்றான் வருண். சரி வருண், நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் எதுவும் தடை சொல்ல முடியாது. சித்தப்பா கிட்ட கலந்து பேசி திருமணத்துக்கு முடிவு செய்யலாம் என்றார் ரங்கராஜன். அதன் பிறகு திருமணம் குறித்து பெரியவர்கள் பேசி முடித்து ஒரு நல்ல நாளில் திருமண தேதி குறிக்கப்பட்டது. வருணும் வர்ஷினியும் திருமண வேலைகள் அனைத்தையும் செய்து முன்னின்று நடத்தி வைத்தனர். அன்றிரவு கீதாவின் வீட்டில் முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வர்ஷினி கீதாவை அலங்கரித்து ராகுல் இருக்கும் அறைக்குள் அனுப்பிவிட்டு வருணுடன் தாத்தா வீட்டிற்கு கிளம்பினாள். என்ன வர்ஷி, இன்னைக்கு நமக்கும் மழை உண்டா என்று வர்ஷினியை பார்த்து கண்ணடித்தான் வருண். போங்க வருண், உங்களுக்கு இதே நினப்பு தான் எப்போவும் என்று சலித்தபடி கூறினாலும் அவன் தோள் மேல் சாய்ந்து கொண்டாள் வர்ஷினி. கீதா ராகுலின் அறைக்குள் வந்து கதவை தாழிட்டு விட்டு ராகுலின் முன்னால் போய் நின்றாள். அவன் அவளையே அழுத்தமாக பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு படபடப்பாக இருந்தது. அவன் முன்னே பாலை நீட்டியவள் அவன் அதை வாங்கியதும் காலில் விழப்போனாள். ஹே கீதா, என்ன இது? நிறைய தமிழ் சினிமா பாப்பியா என்றான் சிரித்து கொண்டே. இல்லை, அம்மா தான் சொல்லி அனுப்புனாங்க என்றாள் கீதா. அப்புறம் என்னெல்லாம் சொன்னாங்க என்றான் அவன் ரசனையுடன் அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவாறு. நீங்க சொல்றபடியெல்லாம் நடந்துக்கணும்னு சொன்னாங்க மாமா என்றாள் வெகுளியாக. அப்படியா? சரியாக தான் சொல்லியிருக்காங்க. உன் உடைகளை எல்லாம் கழட்டி என்கிட்ட கொடு என்றான் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு. சி, என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் முடியாது என்றாள் கீதா அதிர்ந்து போய். நீ தானடி அன்னைக்கு சொன்ன, ஏன் இஷ்டப்படி எது வேணாலும் செய்யலான்னு. எது வேணாலும் செய்யட்டுமா இப்போ என்றபடி அருகில் நெருங்கி வந்தான். கண்களை இறுக்கமாக மூடியபடி அவள் நின்றிருக்க அவள் இடையை பற்றி இழுத்து தன்மேல் அவளை வேகமாக மோதவிட்டான். அதில் அவள் மென்பாகம் அவன் மேல் மோதி நிற்க தன் கைகளால் அங்கே விளையாடத் தொடங்கிவிட்டான். அவன் கைகள் செய்த மாயத்தில் அவள் அவனை கண்கொட்டாமல் பார்த்து ஆவென தன் இதழ் விரிக்க அதை அப்படியே தன் வாயால் கவ்விக்கொண்டான். அதன்பின் அவன் அவளுக்கு சொன்ன வேலையை அவனே செய்து முடித்திருந்தான். அவளை அப்படியே கட்டிலில் கிடத்தி அவள் மேல் படர்ந்தான். அவனின் அதிரடி செயலிலும் அவன் கைகளும் உதடுகளும் செய்த மாயத்திலும் அவளின் மாநிற உடல் கூட செந்நிறமாக மாறியிருந்தது. அவன் ஒவ்வொரு செய்கைக்கும் அவள் கொடுத்த மாமா என்ற முனகள் அவனுக்கு மேலும் மேலும் கிறக்கத்தை கொடுத்தது. அவளை ஆட்கொண்டு விட்டு அவளை தன்மேல் போட்டுக்கொண்டான். வலிச்சுதாடி என்றான் அவள் காதில் மென்மையாக. போயா மாமா, நீ ரொம்ப மோசம் என்று அவன் கன்னத்தை கடித்தாள் கீதா. நான் உன்கிட்ட எப்போவுமே மோசமாக தாண்டி இருப்பேன் என்றவன் மீண்டும் அவளை ஆட்கொள்ளத் தொடங்கிவிட்டான். அவர்களின் இரவு தூங்கா இரவாக தொடர்ந்து கொண்டிருந்தது. வருணும் ராகுலும் நிறைய நாட்கள் காஞ்சிபுரத்திலேயே தங்கிவிட்டதால் மும்பையில் இருக்கும் கம்பெனி வேலைகள் செய்து முடிக்கப்படாமல் இருக்கவும் இரு ஜோடிகளும் மும்பைக்கு கிளம்ப தயாரானார்கள். தாத்தா, நீங்கள் 2 பேரும் எங்களோட வந்துருங்களேன். எதுக்கு தனியாக இங்கே இருந்துக்கிட்டு கஷ்டப்படணும்
என்றான் வருண். இல்லை வருண், இந்த ஊரை விட்டு எங்களால் வர முடியாது. ரங்கா இருக்கானே, அவன் எங்களை நல்லா பார்த்துப்பான். நீ கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வர்ஷினியை அப்புறமா கூட்டிக்கிட்டு வா. அவளுக்கு இங்கே தான் பிரசவம் பார்க்கணும் என்றார் பத்ரி நாராயணன். லக்ஷ்மி அம்மாள் வர்ஷினி சாப்பிடுவதற்காக பலகாரங்களை பேக் செய்து கொண்டு வந்து தந்தார். வர்ஷினியை அணைத்து ஆசீர்வாதம் செய்து வளையல்களை போட்டு விட்டார். இப்போவே 5 மாதம், இன்னும் 2 மாதம்தான் அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் வர்ஷினியை இங்கே கூட்டிக்கிட்டு வந்து விட்டுடுப்பா என்றார் வருணிடம் கண்டிப்பான குரலில். அவனும் சம்மதமாக தலையை ஆட்டவும் பல அறிவுரைகள் கூறி பிரியா விடை கொடுத்து அனுப்பினார். வருண் ராகுலிற்காக ஒரு ஃப்ளாட்டை திருமண பரிசாக வாங்கியிருந்தான். அவர்களை அங்கே தங்க ஏற்பாடு செய்துவிட்டு வருணும் வர்ஷினியும் அவர்கள் வீட்டிற்கு வந்தனர். வர்ஷினி இப்பொழுதுதான் முதல் முறையாக வருணின் அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டிற்கு வந்திருந்தாள். விளக்கேற்றி கடவுளை வணங்கி பால் காய்ச்சினாள். இப்போதான் வர்ஷி, அம்மா இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்று அவளை அணைத்து கொண்டான். அப்போது பட தயாரிப்பாளர்களிடமிருந்து ஃபோன் வந்தது. ஹாய் வருண், எங்கள் படத்துக்கு பண உதவி செஞ்சது நிறையவே உதவியாக இருந்தது. பட தயாரிப்பாளர் பேரில் என் பேரோட சேர்த்து உங்கள் பேரையும் போட சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ஒத்துக்கணும் என்றார். நான் இதை எண்ணியெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யலை சார் என்று வருண் மறுக்கத் தொடங்கவும் இடைமறித்தார் அந்த பட தயாரிப்பாளர். வருண், நீங்கள் ஒத்துக்க தான் வேணும். நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். அடுத்த வாரம் பட வெளியீட்டு விழா வச்சிருக்கேன். நீங்கள் கட்டாயம் வரணும். இதை மறுக்கவே கூடாது என்றார் அவர் உரிமையுடன். வேறு வழி இல்லாமல் அவரிடம் ஒத்துக்கொண்டு விழாவில் சந்திப்பதாக கூறி ஃபோனை அணைத்திருந்தான். அந்த வாரம் வருணும் ராகுலும் கம்பெனி வேலைகளில் மூழ்கி போயினர். படத் தயாரிப்பாளர் சொன்ன நாளும் வந்திருக்க வருண் வர்ஷினியை விழாவிற்கு தயாராகும்படி கூறினான். நம்ம திருமணத்தை நீங்கள் இன்னும் முறையாக அறிவிக்கலல்ல? திடீர்னு ஒன்றா போனால் நிறைய கேள்வி கேட்பாங்க வருண். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விழாலெல்லாம் நிறைய நேரம் உட்காந்துருக்கணும். எனக்கு வசதியாக இருக்காது. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் தொலைக்காட்சியில் வரும்போது பார்த்துக்கிறேனே என்றாள் வர்ஷினி. அவள் சொன்னதும் சரி என்று தோன்ற, முக்கியமான வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்மளோட திருமணத்தை நான் முறைப்படி அறிவிக்கிறேன் வர்ஷினி. நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வருண். வருண் மற்றும் ராகுல் இருவரும் விழாவில் கலந்து கொண்டனர். விழா மேடையில் வருணை அழைத்து புது தயாரிப்பாளர் என்று அறிமுகம் செய்தனர். வருண் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு திரைப்படம் வெற்றி பெற தன் வாழ்த்துக்களையும் தெரிவித்தான். அதன் பின்பு தன் இருக்கைக்கு சென்றவனை அழைத்தார் தொகுப்பாளினி. மிஸ்டர் வருண், இந்த திரைப்படத்திற்கு கதாநாயகியா நடிச்சிருக்கிற புதுமுகத்தை நீங்களே அறிவிச்சு இந்த பூங்கொத்தை அவங்க கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் கூறவும் வருண் தயங்கி நின்றான். அப்போது நவநாகரிக உடை அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் திவ்யதர்ஷினி. அவளை பார்த்ததும் சற்றே அதிர்ந்து பின் தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டான். ஆக இவள் நடித்த படத்திற்கு தான் அவன் பணம் உதவி செய்திருக்கிறான். அவள் மேல் இருக்கும் வெறுப்பை அந்த மேடையில் காட்ட முடியாமல் அவளை பார்த்து சிநேகமாக சிரித்தான். அவன் அவளிடம் அந்த பூங்கொத்தை நீட்டவும் அதை வாங்காமல் அவனை அணைத்துவிட்டு அதன் பின்பு அந்த பூங்கொத்தை அவனிடமிருந்து வாங்கினாள். மரியாதை நிமித்தமாக அப்படி அணைப்பது சகஜம்தான் என்றாலும் வருணிற்கு அவள் வேண்டுமென்றே செய்வது போல தோன்றியது. அவளுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு மேடையிலிருந்து இறங்கினான். வருண் தன் இருக்கையில் அமர்ந்ததும் அருகில் இருந்த ராகுல், என்னடா மச்சான், தி டெவில் ரிட்டர்ன்ஸா என்றான். மழை வரும். அத்தியாயம் 23. ராகுல் திவ்யதர்ஷினியை குறித்து அப்படி சொன்னாலும் வருண் அதை பெரிதுபடுத்தவில்லை. அவளோட தொழில் நடிக்கிறது, நமக்கு இதில் என்ன வந்தது, நாம் நம்ம வேலையை பார்ப்போண்டா என்றான் வருண். சரிடா, அவளால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போதும் என்ற ராகுல் வழியில் அவன் ஃப்ளாட்டில் இறங்கி கொண்டான். வருண் வீட்டிற்கு சென்றதும் வர்ஷினி ஆர்வமாக அவனை வரவேற்றாள். விழா எப்படி நடந்தது வருண்? உங்களை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க என்றாள் ஆர்வமான குரலில். எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சது வர்ஷி. அப்புறம் இந்த படத்தோட கதாநாயகி யாருன்னு தெரியுமா என்றான் வருண். யாரு என்றாள் வர்ஷினி அதே ஆர்வத்துடன். உன் சகோதரி திவ்யதர்ஷினி தான் என்றான் வருண். அதிர்ந்து போனாள் வர்ஷினி. என்னது, அவ திரும்பவும் உங்களை எதுக்கு பார்க்க வந்தா?
நீங்கள் ஏன் அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? முதல்ல அவள் அந்த படத்தில் இருந்து நீக்குங்க என்று படபடவென்று பொரிந்து தள்ளினாள் வர்ஷினி. வர்ஷி என்றான் வருண் அதட்டல் குரலில். அந்த குரலில் சற்றே அமைதியாக வருணை பார்த்தாள். இந்த பட தயாரிப்பாளர் அவரோட சொந்த செலவில் ஏற்கனவே நாயகன் நாயகியை தேர்ந்தெடுத்து ஷூட்டிங் பாதி முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலேயும் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால தான் என்ன அணுகுனாங்க. அந்த படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, என்னை கேட்கவும் இல்லை. இயக்குனர் எனக்கு தெரிஞ்சவர், அவருக்கும் இது முதல் படங்கிறதுனால நான் உதவி செஞ்சேன். தர்ஷினி மேடைக்கு வர்ற வரைக்கும் அவள் இந்த படத்தில் தான் நடிக்கிறான்னு எனக்கு தெரியாது. முழு படமும் எடுத்து முடிச்சாச்சு. நான் போனது பட வெளியீட்டு விழா. இனி எப்படி என்னால் தடுத்து நிறுத்த முடியும்? அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிக்கிறது அவள் சொந்த விஷயம். அது அவளோட திறமைக்கு கிடச்சது. அதை நாம் கெடுக்கிறது தப்பில்லையா என்றான் வருண் சிறு பிள்ளைக்கு விளக்குவது போல. வருணின் பேச்சில் சற்று அமைதியானவள், அவள் எப்படியோ நடந்துட்டு போட்டோம், நீங்கள் அவகிட்ட இருந்து தள்ளியே இருங்க என்றாள் வர்ஷினி. இதை நீ எனக்கு சொல்லணுமா வர்ஷி? அவளை பற்றி எனக்கு தெரியாதா என்ன என்றான் வருண். அதன் பிறகு வர்ஷினியும் அவனிடம் வம்பை வளர்க்காமல் அமைதியாகிவிட்டாள். அப்படியே ஒரு வாரம் கடந்திருக்க வருண் ஆஃபீஸ் செல்ல தயாராகி கொண்டிருந்தான். வர்ஷினியும் காலை உணவை தயாரித்து அதை சாப்பாட்டு மேஜையில் எடுத்து வைத்து வருணிற்காக காத்து கொண்டிருந்தாள். அவன் வரும் வரை தொலைக்காட்சியை பார்க்கலாம் என்று அதை இயக்கினாள். அன்று வருண் சென்று வந்த படப்பிடிப்பு விழாவின் நிகழ்ச்சிதான் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. வருணை அந்த தொகுப்பாளினி அழைக்கவும் ஆர்வத்துடன் அதை பார்த்து கொண்டிருந்தாள். அவனை அறிமுகம் செய்த சில நிமிடங்களில் திவ்யதர்ஷினி மேடை ஏறுவதை பார்த்ததும் வர்ஷினிக்கு உடல் இறுகியது. தொலைக்காட்சியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். வருண் வந்ததையோ தட்டில் சாப்பாடு பரிமாறும்படி சொன்னதையோ அவள் கவனிக்கவே இல்லை. என்ன பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று வருண் தொலைக்காட்சியை பார்த்தான். அதில் வருண் திவ்யதர்ஷினியை பார்த்து சிரிப்பதும் அவள் அவனை அணைப்பதும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. வர்ஷினி மெல்ல அவனை திரும்பி பார்த்து தீ பார்வை பார்த்தாள். என்ன வர்ஷி என்றான் வருண் எதுவும் புரியாமல். இத்தனை பேருக்கு முன்னாடி அவள் உங்களை கட்டி பிடிக்கிறா, நீங்களும் வெக்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. அவள் செஞ்சது எல்லாம் மறந்து போச்சா என்றாள் வர்ஷினி ஆத்திரமாக. வர்ஷி என்ன பேச்சுதெல்லாம் என்றான் வருண் அதட்டலாக. மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு. அவள் மரியாதை நிமித்தமாக என்ன கட்டி பிடிக்கும்போது நான் எப்படி அவளை விளக்க முடியும் என்றான் வருண். என்ன பெரிய மேடை நாகரிகம்? வணக்கம் சொன்னால் போதாதா? கட்டி தான் பிடிப்பாங்களா என்றாள் வர்ஷினி அதே ஆத்திரத்துடன். வர்ஷினி, இது ஒன்றும் திருவையாறு இல்லை, மும்பையில் அப்படி தான் மாடர்னாக நடந்துக்குவாங்க என்றான் வருண் ஒரு மாதிரி குரலில். எது கட்டி பிடிக்கிறது தான் உங்கள் ஊரில் மாடர்னா? அதுவும் தொலைக்காட்சியில் வரும், எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சும் இப்படி செய்யறது தான் நாகரிகமா என்றாள் வர்ஷினி கோவத்துடன். அயர்ந்து போய் அவளை பார்த்தான் வருண். என்ன இப்படி 10ஆம் பசிலி மாதிரி பேசுகிறாள்? இனிமேலும் பேசிக்கொண்டே இருந்தால் இருவருக்கும் சண்டை வலுக்கும் என்று புரிந்துவிட எதுவும் பேசாமல் கிளம்பினான். ஆஃபீஸிற்கு வந்ததும் வருண் முகம் உர் என்று இருக்கவும் ராகுல் வந்து விசாரித்தான். என்ன மச்சி, காலையிலே தங்கச்சி காரமாக ஏதாவது கொடுத்துச்சா? இப்படி உருன்னு இருக்க என்றான் ராகுல். அடப்போடா, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறாடா என்றான் வருண். அப்படி என்னடா பேசிட்டா என் தங்கச்சி என்றான் ராகுல். வருண் காலையில் நடந்த சம்பவத்தை கூறினான். அதையும் கேட்டுக்கொண்டிருந்த ராகுல், வர்ஷினி மேலே கோவப்படாதரா, அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. அந்த திவ்யதர்ஷினி தான் கூட பிறந்தவளே கடத்தினதோடு இல்லாமல் அவளோட தாலி வரைக்கும் கழட்டி அவள் இடத்த பிடிக்க துணிஞ்சவ. அன்னைக்கே அவள் எப்படி கோவப்பட்டா? அவள் புருஷனான உன்னை அவள் யாருக்கும் விட்டு தரமாட்டா. அது அவள் கூட பிறந்தவளாக இருந்தாலும் சரி. எல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கும்போது மறுபடியும் இந்த திவ்யதர்ஷினி வந்து நின்னா நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும்போது வர்ஷினிக்கு எப்படி இருக்கும்? அதனால் வர்ஷி மேலே கோவப்படாமல் பொறுமையாக சொல்லி அவளுக்கு புரிய வை என்றான் ராகுல். நீ சொல்கிறதும் சரிதான், நான் வர்ஷினிக்கிட்டேயே பேசுகிறேன் என்றான் வருண். அதன் பின் மாலை வீட்டிற்கு சென்றதும் வர்ஷினியை அழைத்தான். வர்ஷினி, நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமா என்றான். அவளுக்கும் சற்று வெளியே சென்று வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற சரி என்று அவனுடன் கிளம்பிச் சென்றாள். இருவரும் கடற்கரையில் சற்று நேரம் இருந்துவிட்டு 5 நட்சத்திர ஹோட்டலில் உணவு உண்ண சென்றனர். வருண் வர்ஷினியை அனைத்தபடி அழைத்துச் சென்றான். அதை அங்கே வந்திருந்த மீடியா நபர் ஒருவர் அவர்களுக்கு அறியாமலே படம் பிடித்து விட்டார். இதை அறியாத இருவரும் பேசி சிரித்தபடி உணவை உண்டுவிட்டு வீட்டிற்கு கிளம்பினார்கள். இரவு தூங்குவதற்கு தாமதமானதால் மறுநாள் காலை எழுவதற்கும் சற்று தாமதமாகியிருந்தது. அதற்குள் கீதா ராணி வர்ஷினியை ஃபோனில் அழைத்திருந்தாள். வர்ஷி, நீ எப்படி இருக்க
என்றாள் பதட்டமாக. தினமும் பேசிட்டு தானே இருக்கோம், என்ன திடீர்னு எப்படி இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க கீது? ராகுல் அண்ணா கிளம்பிட்டாரா? இன்னைக்கு எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. வருண் கிளம்புறதுக்குள்ள காலை உணவை தயாரிக்கணும் என்றாள் வர்ஷினி. அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? ராகுல் அங்கே உங்கள் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காரு என்றாள் கீதா. நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல என்றாள் வர்ஷி. டிவியை முதல்ல ஆன் செஞ்சு பாரு, அப்போ தான் புரியும். பதட்டப்படாத, எல்லாத்தையும் சரி செய்ய முடியும், புரியுதா என்றாள் கீதா. எதற்காக சொல்கிறாள் என்று புரியாவிட்டாலும் சரி என்று கூறி ஃபோனை அணைத்தவள் அவசரமாக தொலைக்காட்சியை ஆன் செய்தாள். அதில் பிரேக்கிங் நியூஸ் போய்க் கொண்டிருந்தது. பிரபல ஷர்மா குரூப்ஸின் முதலாளியும் விளம்பர கம்பெனியின் முதலாளியுமான திரு வருண் சர்மா அவர்கள் புதிதாக தயாரிப்பாளராக அறிமுகமாகியிருக்கிறார். அவர் தயாரித்த முதல் படத்தில் நடிக்கவிருக்கும் அறிமுக நடிகை திவ்யதர்ஷினியுடன் காதல் வயப்பட்டிருக்கிறார். இருவரும் கடற்கரை ஹோட்டல் என்று சுற்றித் திரிவதை இந்த காணொளியில் பார்க்கலாம். மேலும் அவர்கள் இருவரும் அங்கிருந்த ஹோட்டல் அறையிலேயே தங்கியிருந்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து எங்களுக்கு செய்தி வந்துள்ளது என்று அந்த செய்தி நொடிக்கொரு தரம் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. அந்த செய்தியை பார்த்து ஆடிப்போனாள் வர்ஷினி. வருண் என்று அவள் கத்திய கத்தலில் என்னவோ ஏதோ என்று பதறி அடித்துக்கொண்டு வந்தான் வருண். அவள் தொலைக்காட்சியையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அவனும் அந்த செய்தியை கவனித்தான். அதை கேட்டதும் அவன் முகம் இறுகி போயிருந்தது. இருவரும் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருந்தனர். நிமிடங்கள் மணித்துளிகளாக கரைந்தது. ராகுல் வந்திருந்தான். வருண், நம்ம மும்பை வந்ததும் உனக்கும் வர்ஷினிக்கும் திருமணம் ஆனதை பற்றி செய்தி கொடுத்துருக்கணும். தப்பு செஞ்சிட்டோம். இந்த திவ்யதர்ஷினி வேற இப்படி ஓவர் நைட்டில் பிரபலம் ஆவான்னு நினச்சி கூட பார்க்கலையேடா என்றான் ராகுல். முதல்ல அந்த நியூஸ் சேனலுக்கு ஃபோன் செஞ்சு அதை நிறுத்த சொல்லுடா. அந்த வீடியோவில் இருக்கிறது என் மனைவி வேதவர்ஷினின்னு சொல்லி எங்களோட திருமண ஃபோட்டோவை சேனலுக்கு கொடு என்றான் வருண். வர்ஷினி இறுக்கமான முகத்துடன் காணப்படவும் வருண் அவளை தேற்றினான். வர்ஷி, இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லைடா. நாம் உடனடியாக எல்லா நியூஸ் சேனலுக்கும் நமக்கு திருமணம் ஆனதை சொல்லிட்டா பிரச்சனையே முடிஞ்சிடும். நீ இந்த நேரத்தில் டென்ஷன் ஆகாமல் இரு என்றான். எப்படி வருண்? இப்போ நாங்கள் 2 பேரும் வேற வேற நபர்கள். நான் தான் உங்கள் மனைவின்னு சொன்னாலும் அவங்க உருவ ஒத்துமையை பற்றி கேட்பாங்களே. அவ என் கூட பிறந்தவ, உங்களுக்கு மைத்துனின்னு சொல்ல வேண்டியது இருக்குமே என்றாள் வர்ஷினி. ஆமாம் வர்ஷி, சொல்லிதானே ஆகணும். அவ நல்லவளோ கெட்டவளோ அவ உன் கூட பிறந்தவங்கிறத மாற்ற முடியாது தானே என்றான் வருண். அவளை என் சகோதரின்னு சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி திரைப்படத்துறையில் பிரபலமாக இல்லாமல் இருந்திருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்றாள் வர்ஷினி ஆதங்கத்துடன். இல்லைம்மா, அவன் திரைப்படத்தில் இல்லைன்னாலும் தொழிலதிபருங்கிற முறையில் பிரசித்தி பெற்றவன் தான். அப்போவும் இதே பிரச்சனை வரக்கூடும். நீ கவலைப்படாத, நாங்கள் இந்த நியூஸை மாற்றி வாசிக்க சொல்கிறோம் என்று கூறினான் ராகுல். அதன் பின்பு வருண் ராகுலுடன் கிளம்பி ஆஃபீஸிற்கு சென்று அந்த நியூஸ் சேனலுக்கு அழைத்து விவரம் சொல்லி அவனுக்கும் வேதவர்ஷினிக்கும் திருமணம் நடந்தபோது எடுத்த ஃபோட்டோக்களை கொடுத்து சேனலில் போடுமாறு கேட்டுக்கொண்டான். அதன்படி அவர்களும் செய்தியை மாற்றி கூறினர். அதற்குள் அந்த செய்தி ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் என்று பரவிவிட அனைவரும் கருத்து கூற ஆரம்பித்து விட்டனர். கையும் களவுமாக பிடிபட்ட பின் வருண் பொய்யாக வேறு ஒரு நபர் இருப்பதாக சொல்வதாக ஒரு சிலர் கூறினர். பட தயாரிப்பாளராக இருப்பதால் பட வாய்ப்பு தருவதாக வேதவர்ஷினியை மணந்து கொண்டு திவ்யதர்ஷினி என்ற பெயரில் அவளை தன் படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் மிஸ்டர் வருண். இப்போதே படம் நடிக்க தொடங்கியுள்ள திவ்யதர்ஷினிக்கு மார்க்கெட் போய்விடக்கூடாது என்று வேதவர்ஷினி என்று வேறொரு நபர் இருப்பதாக பொய் உரைக்கிறார். அப்படி அவர்கள் இருவரும் இரட்டை சகோதரிகள் என்றால் இருவரையும் ஒன்றாக வைத்து ஒரு பேட்டி கொடுக்கலாமே என்று அவரவர் இஷ்டத்திற்கு அவன் வாழ்க்கையில் முடிவு சொல்லிக் கொண்டிருந்தனர். இதையெல்லாம் தன் மொபைலில் பார்த்த வருணிற்கு உள்ளம் கொதித்தது. இவங்க வாயை மூடுறதுக்கு அந்த தர்ஷினி கூட அமர்ந்தெல்லாம் பேட்டி தர முடியாது என்று அவன் உள்ளம் உளையென கொதித்தது. அப்படியே 2 நாட்கள் கடந்திருக்க ஒரு பெரிய பிரபல நிறுவனத்திலிருந்து மிகப்பெரிய இயக்குனர் வருணிற்கு ஃபோனில் அழைத்தார். ஹாய் வருண், நீங்களும் அந்த அறிமுக நடிகை திவ்யதர்ஷினியும் தான் இப்போது ஹாட் டாபிக். விஷயம் நேர்மறையோ எதிர்மறையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து எங்களோட பேனருக்கு ஒரு படம் நடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை பற்றி நான் ஏற்கனவே திவ்யதர்ஷினி கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கு டபுள் ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றார் அந்த பெரிய இயக்குனர். வாட் என்று இருக்கையிலிருந்து எழுந்தே விட்டான் வருண். மழை வரும். அத்தியாயம் 24. வருண் அந்த இயக்குனரின் பேச்சில் அயர்ந்து போய்விட்டான். ஏற்கனவே இருக்கும் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்றே தெரியாமல்
அவன் விழிகள் பிதுங்கி உட்கார்ந்திருக்க இவர் என்ன புது பிரச்சனையை கொண்டு வருகிறார் என்றே தோன்றியது. சார், நான் ஏற்கனவே என்னோட பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் எங்கே திரைப்படம்லாம் நடிக்கிறது? எனக்கு இயக்கிறதுல தான் இது வரைக்கும் விருப்பம் இருந்திருக்கே தவிர நடிக்கிறதுல ஆர்வம்லாம் இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க சார் என்றான் வருண். எங்கள் பட கம்பெனியோட தயாரிப்பாளர் எவ்வளோ பெரிய மனுஷன்னு உங்களுக்கு தெரியும் தானே? உங்கள் ஜோடி பொருத்தம் நல்லா இருந்தது. இப்போ ட்ரெண்டிங்கில் வேற இருக்கீங்க. நல்ல வாய்ப்பு. அதனால் யோசிச்சு சொல்லுங்க என்றார் அவர். இதில் யோசிக்க எதுவுமே இல்லை சார். என் மனைவி இதையெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க என்றான் வருண். கமான் வருண், நியூஸ் சேனலுக்கு சொல்கிற அதே பொய்யை என்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. 2 பேரும் லிவிங் டுகெதரில் தானே இருக்கீங்க. ஒன்றா சேர்ந்து நடித்தா என்ன தப்பு என்றார் அவர் கிண்டலான குரலில். சார், உண்மையாகவே அவங்க 2 பேருமே வேற வேற சார் என்றான் வருண் சலித்தபடி. அப்படின்னா அந்த திவ்யதர்ஷினி வேண்டாம், உங்கள் மனைவியை நடிக்க சொல்லுங்க என்றார் அவர். அவள் நடிக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா சார். அது மட்டும் இல்லாமல் அவள் கர்ப்பமாக வேற இருக்கா என்றான் வருண். என்னென்னவோ சொல்கிறீங்க வருண், நம்ப தான் முடியல. எனிவே, யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்ததும் எனக்கு ஃபோன் செஞ்சு சொல்லுங்க என்று ஃபோனை வைத்து விட்டார். தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான் வருண். வீட்டிற்கு சென்றால் வர்ஷினி புலம்பி தீர்த்தாள். அவளை சமாதானம் செய்ய முடியாமல் தவித்தான் வருண். அவள் ஃபோனில் வந்திருக்கும் வீடியோக்களை எல்லாம் அவனிடம் காண்பித்து அழுது கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் வருணிற்கும் பொறுமை பறந்துவிட்டது. நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்து என் உயிரை வாங்கிறதுக்குனே ரெட்டை பிறவிகளாக வந்து பிறந்திருக்கீங்க போல இருக்கு. 2 பேரும் மாற்றி மாற்றி என்கிட்ட நடித்தது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ச்சே, உங்கள் 2 பேரால் என் நிம்மதியே போயிடுச்சு என்று கத்திவிட்டு தன் அறைக்குள் சென்று தாழிட்டு கொண்டான். சில மணி நேரம் கழித்து வெளியே வந்து வர்ஷினியை அழைத்தான். அவளிடம் அசைவே இல்லை. வர்ஷினி என்று அருகில் சென்று பார்த்தான். அவள் அழுது அழுது மூர்ச்சையாகி இருந்தாள். உடனே பதட்டத்துடன் ராகுலிற்கு அழைத்தான் வருண். வருண் வர்ஷினியை அப்படியே தூக்கிக் கொண்டு தன் காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். ஏற்கனவே தகவல் கொடுத்திருந்ததால் ராகுல் தன் மனைவி கீதாவுடன் மருத்துவமனைக்கு வந்து விட்டான். வர்ஷினியை பரிசோதித்த மருத்துவர், அவங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகி இப்படி மயங்கியிருக்காங்க. இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் ரத்த அழுத்தம்லாம் அதிகமாகிறது நல்லதில்லை. அப்படியே வலிப்பு வரவும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு ஏன் அவ்வளோ டென்ஷன் கொடுக்குறீங்க என்று டாக்டர் பொரிந்து தள்ளினார். வருண் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். மருத்துவர் அருகில் சென்ற ராகுல், டாக்டர், இப்போ வர்ஷினி எப்படி இருக்காங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நாங்கள் இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குறோம் டாக்டர் என்றான். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு அனுப்பிடுறோம். ஆனால் மறுபடியும் அவங்க டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு மருத்துவர் அங்கிருந்து சென்றார். கீதா ராணியை வர்ஷினியிடம் இருக்குமாறு சொல்லிவிட்டு ராகுல் வருண் அருகே வந்து அவன் தோளில் ஆதரவாக தன் கையை வைத்தான். என்னடா ஆச்சு என்றான் ராகுல். ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சா போதுண்டா. எல்லா யூடியூப் சேனலும் அவங்க இஷ்டத்துக்கு கதை திரைக்கதை எழுதி வீடியோ போடுறாங்க. அதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆனால் என்னடா செய்ய முடியும்? என்னால் எல்லார் வாயும் மூட முடியுமா? அவங்க பேசுனா பேசிட்டு போட்டுமே. நான் தான் அவள் கணவன், அவள் என் மனைவிங்கிறது எனக்கு தெரியும் தானே. ஆனால் இவ ஓவராக ரியாக்ட் ஆகி என்னையும் டென்ஷன் செஞ்சு அவளும் டென்ஷன் ஆகி இப்போ மருத்துவமனைக்கு வந்திருக்காடா. இதில் ஏன் தப்பு என்னடா இருக்கு என்றான் வருண் வேதனையான குரலில். வருணின் தோளை ஆதரவாக அணைத்தவன், வா முதல்ல காஃபி சாப்பிட்டு அப்புறமா பேசுவோம் என்று அவனை கேன்டீனுக்கு அழைத்துச் சென்றான் ராகுல். இருவரும் காஃபி அருந்திவிட்டு வந்து அங்கிருந்த பூங்காவில் உள்ள மர பெஞ்சின் மேல் அமர்ந்தனர். வருண், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். இது எல்லாம் நமக்கு சகஜம்தான். நாம் தினமும் பார்க்கறது. ஆனால் நம்மால் கடந்து போக முடியுது. வர்ஷினிக்கு அப்படி இல்லை. அவன் உன் மேலே உயிராக இருக்கா. உன்னை வேற ஒருத்தரோட சேர்த்து வச்சு பேசுகிறத அவளால் தாங்கிக்க முடியல. நிறைய உணர்ச்சி வசப்படுறா என்றான் ராகுல். எனக்கும் புரியுதுடா. இதில் நான் மட்டும் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன்? எனக்கு மட்டும் அந்த தர்ஷினியோட சேர்த்து வச்சு பேசுறது பிடிச்சிருக்கா என்ன? எனக்கும் ஆத்திரமாக தாண்டா இருக்குது என்றான் வருண் வெறுப்புடன். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு வருண் என்றான் ராகுல். என்ன அது என்றான் வருண் ராகுலை நேராக பார்த்து. நம்ம திவ்யதர்ஷினி கிட்ட பேசி வர சொல்லி என்று முடிக்கும் முன்னர் இடையிட்டான் வருண். வர சொல்லி என்றான் கோபமாக.
பொறுமையா இருடா, முதல்ல நான் சொல்கிறத கேளு. நீங்கள் 3 பேரும் ஒன்றா அமர்ந்து ஒரு பேட்டி கொடுத்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்றான் ராகுல். ஸோ அவகிட்ட எனக்கு கெஞ்ச சொல்றியா என்றான் வருண் ஒரு மாதிரி குரலில். நீ எதுவும் பேச வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேன் என்றான் ராகுல். என்னவோ செய்டா என்று வருண் மருத்துவமனைக்கு உள்ளே சென்றான். ராகுல் திவ்யதர்ஷினியின் ஃபோன் நம்பரை பட தயாரிப்பாளரிடமிருந்து வாங்கி அவளுக்கு ஃபோனில் அழைத்தான். ஹலோ, யார் பேசுறது என்று தர்ஷினி குரல் கேட்டதும், தர்ஷினி, நான் ராகுல் பேசுகிறேன். இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கிற வதந்தியை பற்றி நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் என்று நிறுத்தினான் ராகுல். ஆமாம்மா, நானும் பார்த்தேன் என்றாள் தர்ஷினி. நீ தான் பார்த்துருக்கல்ல, அந்த வீடியோவில் இருக்கிறது வர்ஷினின்னு உனக்கு தெரியும் தானே, நீ ஏன் உடனே மறுப்பு தெரிவிக்கல என்றான் ராகுல் கோபமாக. நான் ஏன் தெரிவிக்கணும்? நானா யார்கிட்டையும் போய் எந்த செய்தியும் கொடுக்கலையே, மறுப்பு தெரிவிச்சா எனக்கு என்ன லாபம் வந்துட போகுது என்றாள் திவ்யதர்ஷினி. என்ன லாபமா? இங்கே உன் கூட பிறந்தவ இந்த பிரச்சனையால் மன அழுத்தத்துக்கு ஆளாகி மருத்துவமனையில் இருக்கா, அவளுக்கு நீ உதவி செய்யக்கூடாதா என்றான் ராகுல். இங்கே பாருங்க ராகுல், எனக்கு வந்த வாய்ப்பை நான் அவளுக்கு கொஞ்ச நாள் பார்த்துக்க சொல்லி கொடுத்தேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் வருண் மனசை கலைச்சு அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டா. நியாயமாக பார்த்தா அவளோட வாழ்க்கை என்னோடது. அவள் தான் சுயநலமாக அவரை எடுத்துக்கிட்டா. இப்போ நான் யாரும் இல்லாமல் ஆதரவே இல்லாமல் இருக்கேன் என்றாள் திவ்யதர்ஷினி. இங்கே பாரு, அந்த கதையெல்லாம் பேச இப்போ எனக்கு நேரம் இல்லை. வர்ஷினியோட உடல்நல சரியானதுன்னு உனக்கு சொல்கிறேன், நீ வந்துரு. நீ, வர்ஷினி, அப்புறம் வருண் 3 பேரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் என்றான் ராகுல் முடிவாக. நான் ஏன் ஒன்றா சேர்ந்து பேட்டி கொடுக்கணும்? எனக்கு இதில் என்ன ஆதாயம் என்றாள் திவ்யதர்ஷினி. என்ன ஆதாயம் எதிர்பார்க்குற என்றான் ராகுல் ஒரு மாதிரி குரலில். என்னோட முதல் படத்துக்கு பிறகு எனக்கு வேற எதுவும் பெருசாக வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு பெரிய பட கம்பெனியில் ஆஸ்தான இயக்குனர் எனக்கு ஃபோன் செஞ்சார். அவர் ஒரு பெரிய பட்ஜெட் படம் இயக்குறதா சொல்லியிருக்காரு. அதில் நானும் வருணும் சேர்ந்து ஒரு படம் நடித்தா நல்லா இருக்கும்னு சொன்னார். அந்த படத்தில் நடித்து கொடுத்தா கண்டிப்பாக எனக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று நிறுத்தினாள். மேலே சொல்லு என்றான் ராகுல் இறுகிய குரலில். அந்த படத்தில் வருண் என்னோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா நான் பேட்டி கொடுக்க தயாராக இருக்கேன் என்றாள் திவ்யதர்ஷினி. எது, ஒரு பிரச்சனையிலேருந்து மறுபடியும் அவனை இன்னொரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க சொல்கிறியா? நீ ஆணியே பிடுங்க வேண்டாம், இதை எப்படி எனக்கு முடிக்கணும்னு நல்லாவே தெரியும் என்றான் ராகுல். எப்படி முடிப்பீங்க? வர்ஷினி வருணை மட்டும் பேட்டி கொடுக்க சொல்லுவீங்க. அவள் கர்ப்பமாக இருக்கிறதுனால வயிறு மேடிட்டு இருக்கோன்னு தானே, அதை காட்டி அவளும் நானும் வேற வேறன்னு சொல்லுவீங்க. நீங்கள் அப்படி சொன்னாலும் நான் வேற ஒரு வீடியோவை போடுவேன். அதே மாதிரி வயிறோட வருண் என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி கர்ப்பமாக்கிட்டாரு, இப்படியெல்லாம் பேட்டியில் பேசுகிறபடி என்னை மிரட்டினாருன்னு சொல்லி வேற மாதிரி சொல்லுவேன். அப்புறம் நாங்கள் ரெட்டன்னு வருணோட தாத்தா பாட்டிக்கு தெரியாதுல்ல என்றாள் வர்ஷினி மிரட்டலாக. ராகுல் அதிர்ந்து போனான். ஒரு பெண் இந்த அளவிற்கு பேசுவாளா? இவளுக்கு ஃபோன் செய்தது தப்பாக தோன்றியது. அவள் சொன்ன மாதிரி வருண் வர்ஷினி தனியாக பேட்டி கொடுத்தாலும் அதை கெடுக்குமாறு வேறொரு வீடியோவை போடக்கூடியவள் தான் இவள். வர்ஷினி மாதிரியான வெகுளி பெண்ணிற்கு இப்படி ஒரு சூனியக்கார சகோதரியா என்று அயர்ந்து போனான் ராகுல். அவளை அவள் போக்கிற்கு பேசிதான் மடக்க வேண்டும் என்று நினைத்தான். சரி, இப்போ முடிவா என்னதான் சொல்கிற தர்ஷினி என்றான். வருண் என் கூட அந்த பெரிய பட்ஜெட் படத்தில் நடிக்கிறதா ஒத்துக்கிட்டா நான் பேட்டி கொடுக்க சம்மதிக்கிறேன் என்றாள் திவ்யதர்ஷினி முடிவாக. இவளை இவ வழியில தான் பேசி வழிக்கு கொண்டு வரணும் என்று தவறாக ஒரு முடிவெடுத்து விட்டான் ராகுல். சரி, அவன் கூட பேசி உன்னோட நடிக்க சம்மதிக்க வைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ பேட்டியை கொடுத்துடணும், சரியா என்றான் ராகுல். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தத்தில் வருண் கையெழுத்து போடணும் என்றாள் திவ்யதர்ஷினி. நான் வருண்கிட்ட பேசிட்டு உன்னை மறுபடியும் கூப்பிடுறேன் என்று ஃபோனை வைத்தான் ராகுல். உள்ளே வந்து வருணை அழைத்து திவ்யதர்ஷினி கண்டிஷன்களை பற்றியும் அதற்கு அவன் ஒத்துக்கொண்டதையும் சொன்னான். உன்னை யாருடா இதுக்கெல்லாம் ஒத்துக்க சொன்னது? இருக்கிற பிரச்சனை போதாதா? யாராவது சின்ன பிரச்சனையிலேருந்து தப்பிக்க பெரிய விஷயத்தில் மாட்டிப்பாங்களாடா? போடா, போய் முடியாதுன்னு சொல்லிடு. அவள் ஒன்றும் பேட்டிலாம் தர வேண்டாம் என்றான் ராகுல் கோபமாக. டேய், நம்மக்கிட்ட அவங்க ரெட்டைன்னு சொல்ல எந்த சாட்சியும் இல்லைடா. அவங்க தனித்தனியாக வேற வளர்ந்துருக்காங்க. அதுக்கான சாட்சிகளை நாம் காமிச்சா கூட
அதை நாமளே தயார் செஞ்சதுன்னு சொல்லுவாங்கடா. அவள் வந்து பேட்டி கொடுக்கட்டும். அதுக்கு பின்னாடி படம் நடிக்க விருப்பம் இல்லை. அப்படி நீ நடிக்கணும்னா கதாநாயகியை மாற்றுங்கன்னு சொல்லிடலாம். முதல்ல வர்ஷினி இந்த பிரச்சனையிலேருந்து அவதிப்படுறதை தடுக்கணும் என்றான் ராகுல். இதோட பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா ராகுல் என்று கேட்டான் வருண். இல்லைதான். இந்த பிரச்சனை முடிஞ்சதும் முதல்ல வர்ஷினியை காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நாம் பேசி முடிவெடுக்கலாம் என்றான் ராகுல். வருணிற்கு முழு மனதாக சம்மதிக்க முடியவில்லை. ஏனோ மனது வருத்தமாக இருந்தது. சரி, என்னவோ சொல்கிற, அவகிட்ட நான் ஓகே சொன்னதா சொல்லி முதல்ல பேட்டிக்கு ஏற்பாடு பண்ண என்றான் வருண். மழை வரும். அத்தியாயம் 25. வருணும் ராகுலும் பேசிக்கொண்டிருக்கும் போதே கீதா ராணி அவர்களை மருத்துவர் அழைப்பதாக சொல்லவும் இருவரும் மருத்துவரின் அறைக்கு சென்றனர். வருண், நீங்கள் உங்கள் மனைவியை அழைச்சிக்கிட்டு போகலாம். ரத்த அழுத்தம் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. பெரியவங்க இருந்தால் அவங்கள பொறுப்பில் விடுறது நல்லது. நீங்கள் கிளம்பலாம் என்றார். வருண் வர்ஷினியை பார்க்க சென்றான். என்னடா வர்ஷி, நீ ஏன் உன்னை போட்டு அலட்டிக்கிற? நான் எப்பவும் உன் கணவன் தான், உனக்கு மட்டும்தான். உன்னை தவிர என் வாழ்க்கையில் வேற எந்த பெண்ணுக்கும் இடமில்லை, புரிஞ்சுதா என்றான் அவள் தலையை ஆதரவாக தடவியவாறு. சாரி வருண், எனக்கும் புரியுது. இதில் உங்கள் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் அவளோட சேர்த்து உங்கள் பேரை பேசப்படுறது கூட எனக்கு பிடிக்கல. அது என்னால் பொறுத்துக்க முடியல என்றாள் வர்ஷினி அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு. எனக்கு புரியுதுரா, என் மேலே ஓவர் பொசசிவாக இருக்க. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. நீ சரின்னு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்றான் வருண். என்ன அது என்றாள் வர்ஷினி கண்களில் சற்று ஆர்வம் காட்டி. நம்ம 2 பேரும் அந்த திவ்யதர்ஷினியோட சேர்ந்து ஒரே ஒரு பேட்டி கொடுத்துட்டா போதும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க தொடங்கிடுவாங்க என்றான் வருண். சற்று நேரம் அவள் மௌனமாக இருக்கவும், இங்க பாரு என் மழையம்மா, நான் உன் பக்கத்தில் இருந்து 1 மில்லிமீட்டர் கூட நகரமாட்டேன். உனக்கு சரியா பட்டா செய்வோம் என்றான். என்ன கேட்டால் இதுக்கு அவசியமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பேசுகிறவங்க பேசி பேசி ஓஞ்சு போயிடுவாங்க. நீ இதையெல்லாம் பார்த்து வருத்தப்படுறியேன்னு தான் நான் இந்த வழியை சொல்கிறேன். உன் முடிவு எதுவானாலும் பரவாயில்ல, நல்லா யோசிச்சு சொல்லு. இப்போ நம்ம கிளம்பலாம் என்றான் வருண். அவன் பேச்சில் மனம் தெளிந்த வர்ஷினியும் கிளம்ப தயாரானாள். ராகுலும் கீதாவும் அவர்களுடன் சென்றனர். கீதாவிடம் வர்ஷினியை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு ராகுலும் வருணும் ஆஃபீஸிற்கு சென்றனர். வர்ஷினி கீதாவிடம் வருண் கூறியதை சொன்னாள். அவர் முடிவை நீயே எடுன்னு சொல்லிட்டாரு கீது. நான் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியல என்றாள் வர்ஷினி. என்ன கேட்டா நீங்கள் 2 பேரும் வேற வேற பொண்ணுங்க. நீதான் வருணோட மனைவிங்கிறத இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறது நல்லது. நீயும் வருணும் வேற எங்கே வெளியில் போனாலும் இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வரும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த திவ்யதர்ஷினியோட ஒரு பேட்டி கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது வர்ஷி என்றாள். நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்கு கீதா. இரு, நான் இப்போவே வருண் கிட்ட பேட்டியை ஏற்பாடு செய்ய சொல்லிடுறேன் என்று சொல்லி வருணிற்கு ஃபோன் செய்து பேட்டிக்கு ஏற்பாடு செய்யுமாறு கூறினாள் வர்ஷினி. வருண் ராகுலிடம் வர்ஷினி பேட்டிக்கு சம்மதம் தெரிவித்ததை கூறினான். மச்சான், அந்த டெவில் கிட்ட பேசி ஒரு தேதியை வாங்கடா. அதுக்கப்புறமா நியூஸ் சேனல் கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடு என்றான் வருண். ராகுலும் திவ்யதர்ஷினியிடம் விஷயத்தை கூறி பேட்டி கொடுக்க எந்த நாள் வசதிப்படும் என்று கேட்டு குறித்து வைத்து கொண்டான். மிஸ்டர் ராகுல், அதுக்கு முன்னாடி நான் உங்கள் 2 பேரையும் சந்தித்து ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கணும் என்றாள் திவ்யதர்ஷினி. சரி, ஆஃபீஸ்க்கு நேராக வந்துரு என்று சொல்லி ஃபோனை கடுப்புடன் வைத்தான் ராகுல். மறுநாளே திவ்யதர்ஷினி அவர்களை சந்திக்க ஆஃபீஸிற்கு வந்தாள். ராகுல் ஏற்கனவே வருணிடம் திவ்யதர்ஷினி வருவதை பற்றி சொல்லி இருந்தான். டாக்குமெண்ட்லலாம் கையெழுத்து போட்டால் பின்னாடி பிரச்சனை வராதாடா என்றான் வருண் கடுப்பாக. அக்ரிமெண்ட் போடுறதும் அதுக்கப்புறம் சரி வராதுன்னு வேற நாயகன் நாயகியை மாற்றுறதும் சகஜம்தானடா. இது உனக்கு தெரியாதா என்றான் ராகுல். போட்டு தொலைக்கிறேன். இந்த பேட்டி முடியட்டும், நான் யாருன்னு அவளுக்கு காமிக்கிறேன் என்று கருவினான் வருண். திவ்யதர்ஷினி வந்ததும் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட்டான். பின்பு அவளிடம் அதை வீசியவன் ராகுலிடம் திரும்பி, சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக அந்த டிவி சேனல் ஆஃபீஸ்க்கு வந்துட சொல்லு ராகுல் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு வெளியேறினான்.
திவ்யதர்ஷினி தோளை குலுக்கியபடி அந்த டாக்குமெண்ட்டை கையில் எடுத்துக்கொண்டு மறுநாள் பேட்டி கொடுக்க வந்து விடுவதாக ராகுலிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். அடுத்த நாள் வருண் வர்ஷினியை நன்றாக உடுத்திக்கொண்டு வரும்படி சொல்ல அவள் புடவையை கட்டிக்கொண்டு தலை நிறைய பூவுடன் வந்து நின்றாள். மேடிட்ட அவள் வயிறு இப்பொழுது நன்றாகவே தெரிந்தது. அவளை அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் அவள் வயிற்றில் இருந்த அவன் மகவுக்கும் முத்தமிட்டான். அவளை அணைத்தபடி போலாமா என்றான் வருண். அவளும் சம்மதமாக தலையை ஆட்டினாள். பின் இருவரும் சென்று நியூஸ் சேனல் ஆஃபீஸை அடைந்தனர். அவர்களை வரவேற்று பேசிக் கொண்டிருந்தாள் தொகுப்பாளினி. சற்று நேரத்திற்கு எல்லாம் திவ்யதர்ஷினியும் மாடர்ன் உடையில் வந்தாள். இருவரையும் பார்த்த அந்த குழுவினர் அசந்து போயினர். அவர்கள் உருவ ஒற்றுமையை பார்த்து அல்ல, இருவருக்கும் இடையே இருக்கும் நடை உடை பாவனையை பார்த்து. வேதவர்ஷினி மிகவும் அமைதியான பெண்ணாக தெரிந்தாள். அதே உருவத்தில் அவளுக்கு நேர்மாறான தோற்றமும் குணமும் கொண்டவளாக திவ்யதர்ஷினி இருந்தாள். அவள் முகத்தில் கர்வம் இருந்தது. மிடுக்காக வந்து இருக்கையில் அமர்ந்தாள். பிறகு தொகுப்பாளினி இருவரை பற்றியும் பொதுவான கேள்விகளை இருவரிடம் கேட்டனர். பின்பு வருண் வர்ஷினி திருமணத்தை பற்றியும் கேட்டார். நான் திவ்யதர்ஷினிங்கிற இவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே வேதவர்ஷினிங்கிற இவங்கள ஒரு கோயிலில் பார்த்து காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் திவ்யதர்ஷினி என்னோட மனைவியோட சகோதரின்றது எனக்கு தெரிய வந்தது. அவங்களோட குடும்ப பிரச்சனை காரணமாக இருவரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அதனால் திவ்யதர்ஷினி என் மனைவியோட சகோதரியாக இருந்தாலும் எங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ நெருக்கம் இல்லை. வேதவர்ஷினி தான் என் மனைவி. அவளோட சேர்ந்து ஒரு ரிசப்ஷன் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்துருச்சு என்று பேச்சை முடித்தான் வருண். தொகுப்பாளினி வேதவர்ஷினிக்கு ப்ரொபோஸ் செய்ய சொல்ல அவனோ வர்ஷினியை அணைத்து அவள் இதழில் தன் இதழை பொருத்தினான். அவனின் செய்கையை விழிவிரித்து பார்த்தாள் வேதவர்ஷினி. மேற்கொண்டு அங்கே நிற்க பிடிக்காமல் திவ்யதர்ஷினி வெளியேறிவிட்டாள். இந்த வீடியோ உடனடியாக அனைத்து சேனலுக்கும் பகிரப்பட்டது. அனைவரும் வருணையும் வர்ஷினியையும் வாழ்த்த தொடங்கிவிட்டனர். அதை தன் கைபேசியில் இருந்து எடுத்து காட்டினான் வருண். பாத்தியா, அடுத்த வீடியோ வந்தா அதை பற்றி பேச தயாராகிடுவாங்க. இதுக்கு போய் நீ உன்னை போட்டு அலட்டிக்கிற என்றான் வருண். வேதவர்ஷினியின் மனம் நிம்மதியாக இருந்தது. சந்தோஷமாக கணவனுடன் வீட்டிற்கு கிளம்பினாள். பேட்டியை தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு பத்ரி நாராயணன் வருணிற்கு ஃபோனில் அழைத்தார். வருண் சுருக்கமாக விஷயத்தை கூறி தாத்தாவிடம் மன்னிப்பு கேட்டான். சரி வருண், நீ வர்ஷினியை எங்க கூட்டிகிட்டு வந்து விட்டுடு, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றார் பத்ரி. சரி தாத்தா, இன்னும் 10 நாள் கழித்து அவளை கூட்டிக்கிட்டு வரேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தான். அதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்திற்கு வருணும் வர்ஷினியும் சுதந்திரமாக அனைத்து இடங்களுக்கும் ஜோடியாக சென்று வந்தனர். ஒரு வாரம் கடந்திருக்க கீதா ராணியும் ராகுலும் வீட்டிற்கு வந்தனர். என்ன கீதா, முகம் ரொம்ப பொலிவா இருக்கு, என்ன விஷயம் என்றாள் வர்ஷினி. நான் கர்ப்பமாக இருக்கேன் வர்ஷி என்று சொல்லிவிட்டு முகத்தை மூடிக்கொண்டாள். என்னடா மச்சி, என் கூடவே சுத்திக்கிட்டு இருந்த, இது எப்போ நடந்தது என்று நண்பன் தோளில் இடித்தான் வருண். ராகுல் வெட்கத்துடன் புன்னகைத்து தலையை கோதிக்கொண்டான். கீதா, நீயும் வர்ஷினியும் அப்போ காஞ்சிபுரத்துக்கு ஒன்றா கிளம்புங்க. இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னு பெரியவங்களுக்கு தான் தெரியும். அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நானும் ராகுலும் அடிக்கடி உங்களை வந்து பார்த்துக்கிறோம் என்றான் வருண். டே, இப்போ ட்ராவல் பண்ணி போலாமோ என்னவோ என்றான் ராகுல் பதட்டமாக. வாடா வா, அன்னைக்கு வர்ஷினியை காரில் கொண்டு போகும்போது மெதுவா போடான்னு சொன்னதுக்கு என்னை கலாய்ச்சல்ல, அப்பவே சொன்னேன் பாரு, உனக்கு வந்தா தெரியும்னு. இப்போ தெரிஞ்சுதா என்றான் வருண். நீ சொன்னது கரெக்டு தான் மச்சி, நாங்கள் எதுக்கும் ஒரு முறை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறோமே என்றான் ராகுல் அப்போதும் விட்டு தராமல். சரி சரி, கேட்டே சொல்லு, அப்புறமா நான் டிக்கெட்டை புக் பண்ணுறேன் என்று முடித்தான் வருண். மறுநாள் ராகுல் ஃபோன் செய்து அவர்களும் காஞ்சிபுரம் வருவதாக சொல்லவும் நால்வருக்கும் சேர்த்தே டிக்கெட்டை புக் செய்தான். தாத்தாவிற்கும் ஃபோன் செய்து இன்னும் 2 நாளில் வருவதாக தகவல் கொடுத்தான். அன்று பத்ரி நாராயணன் வீடே கலகலப்பாக இருந்தது. ரங்கராஜன் சிவகாமி தம்பதியினரும் ஏற்கனவே அவர்கள் வீட்டில் வந்து விட்டிருந்தனர். வருண் மற்றும் ராகுல் அவர்கள் மனைவியினருடன் கலகலத்து பேசிக் கொண்டிருந்தனர். லக்ஷ்மி அம்மாவும் சிவகாமியும் சேர்ந்து விருந்து சமைத்து 2 கர்ப்பிணி பெண்களையும் அன்பாக உபசரித்தனர். வர்ஷினிக்கு 7ஆம் மாதம் முடிய போகும் சமயம் என்பதால் எளிமையாக வளைகாப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர்.
வேதவர்ஷினியை அழகாக அலங்கரித்து நகைகள் எல்லாம் போட்டு அமர வைத்து சுமங்கலி பெண்கள் நலங்கு வைத்தனர். அதில் அவள் முகம் பூரித்து விட்டது. ஏற்கனவே தாய்மையினால் மேலும் அழகாகிக் கொண்டே போனவள் இன்று மிகவும் அழகாக தெரிந்தாள். வருணும் பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து மனைவியையே ரசித்து பார்த்தான். அவன் பார்வையை உணர்ந்த பெண்கள் அவனையும் அழைத்து நலங்கு வைக்க சொன்னார்கள். வர்ஷினியின் அருகே சென்ற வருண் அவள் கன்னத்தில் காதலுடன் சந்தனத்தை எடுத்து பூசினான். முழங்கை முழுவதும் அவன் தடவிவிட அங்கிருந்த பெண்கள் வெட்கப்பட்டு சிரித்தனர். அவள் அருகே குனிந்தவன், வர்ஷி, இன்னைக்கு மழை வருமா என்றான். அதில் அவள் முகம் செவ்வானமாக சிவந்து அதை மறைக்க முடியாமல் தன்னையும் மீறி கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். எல்லோரும், அப்படி என்ன கேட்டீங்க, பொண்ணு இவ்ளோ வெக்கப்படுது என்று ஆளாளுக்கு கேள்வி கேட்டு கலாய்த்தனர். அவனோ ஒன்றுமில்லை என்று தன் தலையை கோதியபடி அங்கிருந்து நகர்ந்தான். வர்ஷினியின் அருகில் இருந்த கீதாவோ, அவர் என்ன சொன்னாரு, எப்பவும் கேட்குற போல மழை வருமானு கேட்டாரு என்று போட்டு உடைத்தாள். இதில் வெட்கப்பட என்ன இருக்கு? மழை வரும் என்பதை ஏன் மனைவியிடம் ரகசியமாக கேட்டார் என்று பல கேள்விகள் அங்கிருந்து வரத் தொடங்கவும் விட்டால் போதும் என்று வருண் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். வர்ஷினியோ குனிந்த தலையை நிமிராமல் சங்கடமாக உட்கார்ந்திருந்தாள். இருவரின் செயல்களை பார்த்த அங்கிருந்த பெரியவர்கள் இது இருவருக்குமான சங்கேத மொழி போல என்று சிரித்து கொண்டனர். வருணின் பின்னால் வந்த ராகுல் அவனை எட்டி பிடித்து நிற்க வைத்தான். அப்புறமச்சி, இதான் அன்னிக்கு நீ சொன்ன கோடுவேடா என்றான். ஆமாம் என்பது போல வருண் தலையை அசைக்கவும், அதுக்கு என்ன அர்த்தம்டா என்று நீட்டி முழங்கினான் ராகுல். டேய் சுமாருடா, என் பொண்டாட்டிக்கிட்ட ரகசியமாக கேட்டத உன் பொண்டாட்டி ஊருக்கே கேட்கும்படி சொல்லிட்டா. போதா குறைக்கு நீ வேற கலாய்க்க வந்துட்ட. என் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அந்த கீதாவை எப்போ கரெக்ட் பண்ணேன்னு எதுவுமே சொல்லலை. நான் மும்பையில் பிரச்சனையில் சுற்றிக்கிட்டு இருந்தா நீ தவறாமல் உன் வேலையை பார்த்துருக்க. அப்புறம் கீதா கர்ப்போன்னு என்கிட்ட சொல்ல வந்துட்ட. போட அங்கிட்டு என்றான் வருண் பொய்யான கோவத்துடன். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வருணிற்கு ஃபோன் வந்தது. அந்த பெரிய பட நிறுவனத்தின் தயாரிப்பாளர்தான் ஃபோனில் அவனை அழைத்திருந்தார். மழை வரும். சிவயாழினி ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல வர ஒளிச்சித்திரத்தை நீங்க கேட்கணுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்க பெல் ஐகானையும் தட்டி விடுங்க.